பகுதியில் பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு. இந்திய எல்லை பகுதியில் உள்ள சில இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூட்டுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது. துப்பாக்கி சூட்டில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரிகள் தகவல். மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என துணைவேந்தர்களிடம் உயர்கல்வி அமைச்சர் தொலைபேசியில் மிரட்டிவிட்டதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டு. மிரட்டல் பலன் அளிக்காததால் காவல்துறை பயன்படுத்தி மிரட்டியதாகவும் விமர்சனம். இது பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வன் பதிலடி. மோடி பிரதமர் ஆன பிறகு பாஜகவுக்கு பிடிக்காத அவர்களை எதிர்க்கும் மாநிலம் அரசுக்கு ஆளுநர் மூலம்தான் குறைச்சல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அரசியல்வாதிகளை ஆளுநராக நியமிக்க கூடாது என கூறிய மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது. மிரட்டுவது பாஜகவின் DNA-வில் இருக்கலாம். துணிந்த மாநில உரிமைக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்கள் DNA-வில் இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. காவல் ராஜ்யமா நடக்கிறது. மாநிலத்துக்குள் நடைபெறும் கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு சுதந்திரம் இல்லையா? மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்று வீடு திரும்ப முடியாது என்றும் காவல்துறை துணைவேந்தர்களை அச்சுறுத்தியுள்ளது. இந்த மாநாடு தனது அரசியல் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாகலாம் என முதல்வர் MK ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா? ஆளுநர் RN ரவி. இன்று ஸ்ரீநகர் செல்கிறார் ராகுல் காந்தி. மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் செல்ல திட்டமிட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நிகழ்ந்த பஹல்காமுக்கு காங்கிரஸ் MP ராகுல் காந்தி செல்ல உள்ளார். துப்பாக்கி சூடு காயமடைந்த சிகிச்சை பெறுவரை அனந்தநாக்கில் சந்திக்கிறார் ராகுல். மூவிங் டு இந்தியா. செல்போன் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தியை வியட்நாமில் இருந்து இந்தியாவுக்கு மாற்ற சாம்சங் திட்டம். வியட்நாமில் இருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா 46% வரி விதித்துள்ள நிலையில் இந்தியாவுக்கு 10% வரி மட்டுமே விதித்துள்ளதால் இங்கு உற்பத்தி அலை அமைக்க நடவடிக்கை. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனுமதிக்கலாம். குதிரைக்கு செல்ல கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற அவசியம் வந்தால் மேலும் 500 வாகனங்களுக்கு அனுமதி தரலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடை காலத்தில் பல கண்காட்சி நடைபெறுவதால் கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீலகிரி கூடுதல் ஆட்சியர் தரப்பில் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை.